ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, நவதானியம் அவலம் போடல, நவதானியத்தில் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஐட்டங்களை வச்சு ஒரு தோசை தான் ரெடி பண்ண போறோம். அதுக்கு மெஷர்மெண்ட் எப்படிங்கிறத பார்ப்போமா? நான் இன்னைக்கு எடுத்திருக்க நவதானியம் திணை எடுத்திருக்கேன். திணை சரியா? இது எல்லாமே கரெக்டா ஒரே மெஷர்மெண்ட்ல தான் எடுக்கணும். ஒண்ணு கூடுதல் ஒண்ணு குறைவாவே எடுக்க கூடாது. சரியா? நான் இன்னைக்கு இந்த இதுலயே எடுத்துறேன். ஒரு கப்பு அப்படி இல்ல, சிந்திருவேன்னு குறைச்சேன். போதுமா? இது ஒரு கப்பு. இன்னைக்கு நான் எடுத்துக்க நவதானியத்துல திணை ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். அடுத்தால ராகி, சரியா? நான் அதை எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். வரகு அரிசி, அது இப்படிதான் இருக்கும். அது ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் குதிரைவாலி. வரகு குதிரைவாலி ஏகதேசம் ஒண்ணு போலதான் இருக்கும். கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். வரகு கலர் கொஞ்சம் ஒரு மாதிரி சாண்டில் கலர்ல இருக்கும். இது பழுப்பு கலர்ல இருக்கும். பார்த்த வித்தியாசம் தெரியவே செய்யாது. அதனாலதான் நான் என்ன செய்திருக்கேன், எல்லாம் எழுதி வச்சுட்டேன். அப்புறம் போடுறது சோளம் கம்பு எல்லாம் ஒண்ணுதானே. ஓகேயா? எல்லாத்துலயும் திணை ஒரு கப்பு போட்டேன், வரகு, கம்பு, அடுத்தல குதிரைவாலி அரிசி, ராகி எல்லாம் என்ன போட்டாச்சு. எப்படி இருக்கு? 5 ஐட்டம் போட்டிருக்கேன். ஆனா மொத்தம் 7 ஐட்டம் போடணும். உளுந்து போடணும்ல, உளுந்தும் வெந்தயமும் இது கூட ஆட் பண்ணேன். நான் என்ன செய்வேன்னா, இது கூட நான் உளுந்தும் போட்டுருவேன். முழு உளுந்து இருந்தா போடுங்க. முழு உளுந்து நம்மள்ட்ட இல்லை இன்னைக்கு, அதனால நான் கருத்த முழு உளுந்து, தோலி உளுந்து இல்ல. நம்ம இது எல்லாமே ஒவ்வொரு கப் எடுத்தோம்ல, உளுந்து மட்டும் 1/2 எடுக்கணும். சரியா? ஏன்னா 1 2 3 4 5 5க்கு 1 தான் உளுந்துக்கு அளவு. என்னைக்குமே நம்ம மெஷர்மெண்ட் தோசை போடும்போது 5 கப் அரிசி எடுத்தேன்னா 1 உலக்கு உளுந்து கோபுரம் போல அளந்து போடுவேன். அந்த கணக்குல தான் நான் உங்கள்கிட்ட இதுக்கு மெஷர்மெண்ட் சொல்லி 5 வெரைட்டிஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகே, அதனால நான் 1/2 கப் உளுந்து போடுவேன். இட்லி நமக்கு கொஞ்சம் சாஃப்டா வரணும்ல, அதுக்காக வேண்டி. போட்டாச்சா? இதுக்கு கூட 2 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் போடணும். வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்டும் கொடுக்கும். போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கிட்டு, ஃப்ரெஷ்ஷான நல்ல நம்ம அரைக்கிறது தண்ணி எடுப்பல, அந்த தண்ணி வச்சு ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி நம்ம என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கிறாவது கோரணும். 5 மணிக்கு கோந்து நம்ம மிக்சிலையாவது கிரைண்டர்ல எதுல அரைச்சாலும் பரவாயில்ல. நம்ம தோசைக்கு இட்லிக்கு அரைச்சி எடுக்கிற பேட்டர்ன் அதையும் அரைக்கும் போது காணிக்கணும். சரியா? அதாவது என்னெல்லாம் போட்டோம்னா, போட்டு ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கேன், மறந்துடக்கூடாதுல்ல. ராகி, சோளம், குதிரைவாலி, திணை, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், அப்புறம் வரகு, அப்படி 5-7 நவதானியங்கள் 7மே வச்சுன்னு பாருங்க. மாவு நான் அரைச்சி அப்படின்னு மிக்ஸ் பண்ண எடுக்க ஒண்ணுமே செய்யல. 5 மணிக்கு ஒரு கோரை போட்டுட்டு ஒரு அரைச்சி ஒரு 4 மணிக்கு வெளியே வச்சிருக்கேன். ஓகே, இப்படிதான் இருக்கும். ஏன்னா எல்லாம் மிக்சடு பார்த்தீங்களா, மாவு நல்லா பொங்கி இருக்கு. தோசை, இட்லி, குழிப்பணியாரம், இந்த அது என்னது மினி இட்லி, தோசை, அடை தோசை முதல் இதில் நம்ம சொல்லலாம். நம்ம அது எப்படிங்கிறத கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், நான் காமிச்சு தரேன். ஏன்னா அடை தோசை எது வச்சு சாப்பிடணும், மினி இட்லி எப்படி போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்குங்கிறது இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல ஆட் ஆகும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் நம்ம இட்லி ஊற்றி வைப்போமா.
இன்னைக்கு 2 போட்டு நாளைக்கு இந்த மாவு இருக்கதான் செய்யும். இல்ல நாளைக்கு வந்து இந்த இது எப்படி தெரியுமா, இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம அரைச்சி நம்ம வெளியே வச்சு உடனே ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணுவோம். இன்னைக்கு காலையிலயும் சுட்டு நைட்டும் சுட்டு விடலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு நாள் வேணா யூஸ் பண்ணலாமே. ஆனா அதுக்கு ஒரு புளிப்பு சுவைகள் கண்டிப்பாக வரும். ஏன்னா இது அவ்வளவுமே நவதானியம் பார்த்தீங்களா, இந்த இது முளைக்க வைக்கக்கூடியது. ஓகே, அதனால நம்ம வந்து இதை வந்து மத்த மாவுகளை போல நாள்படையா வைக்க முடியாது. வைக்கலாம், எப்படி வைக்கலாம், ஊறவு தோசை தனித்தனியா நம்ம அந்த திணைகள் இதெல்லாம் தனித்தனியா போட்டு அரைக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாம் சேர்ந்து உளுந்து வெந்தயம் எல்லாம் வெந்தயம் போட்டதுனால அது நல்லா பொங்கி பொங்கி தான் இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும், இந்த ஹீட்டுக்கு வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணா போதும். ஏன்னா இதெல்லாம் டக்குன்னு யூஸ் பண்ணக்கூடிய காரியங்கள் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அரைக்க வேண்டியது இல்லை. நான் இது மிக்சியில தான் அரைச்சேன். அழகா நல்ல நைஸா சூப்பரா வந்துட்டு, நான் இதை நினைக்கவே இல்லை, சூப்பரா வந்துட்டு. சரி, நம்ம ரெடி பண்ணுவோமா? நான் வந்து என்ன பாருங்க, மாவு வந்து எப்பவும் அரைக்கிறதோட நம்ம இது வந்து கட்டியா தான் அரைச்சு வச்சிருக்கேன். ஆனா மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மினி இட்லிக்கு நான் ரெடி பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நவதானிய தோசையில சொல்லும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, நல்லெண்ணெய் பிடிச்சா நல்லெண்ணெய், இல்லைன்னா பெர்ஃப்யூம் பாட்டில் இருக்கு. பெர்ஃப்யூம் பாட்டில் இல்லை, இது வந்து நம்ம மீசோல தான் வாங்கினேன், 160 ரூபா. ஏன்னா நிறைய ஆயில் நம்ம தோசை யூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கக்கூடியவங்க சொல்லாங்க நிறைய ஆயில். ஆனா கமெண்ட்ல வரல, ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சொன்னது. சரி, அப்ப கொஞ்சம் குறைச்சு விடுவோம் அப்படிங்கறதுனால இது பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. ஆனா நமக்கு நிறைய குவாரி ஊத்திக்கிட்டு இப்படி ஊத்துமோ கொஞ்சம் காணுமோ காணாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பொடிசான ஒரு தட்டாகும் இது. மினி இட்லி இருந்தாலும் கொஞ்சமாவது பெருசா வேணும்லா. பின்ன நமக்கு வந்து ஒன்னோடு ஒண்ணு ஒட்டவும் கூடாது. கவர் வச்சு நான் ஏற்கனவே நியூ இயர் அன்னைக்கு எப்படி மினி இட்லி இந்த மாதிரி பொடி தட்டுல எல்லாம் விடலாம் சொல்லிட்டு கவர் மெத்தட் காமிச்சு கொடுத்துருந்தேன். இது அடுத்தால இது வந்து கட்டியா இருந்தனால நான் ஸ்பூன்ல நம்ம வந்து மினி இட்லி எல்லாம் சூப்பரா ஒரு பொடி இட்லி தானே ரெடி பண்ண போறோம். மூடி வச்சிருவோம். இதுவும் கொதிச்சு நான் மத்த சாதா இட்லி எல்லாம் விடாதா இருந்தா தட்டத்தை வந்து தண்ணி ஊத்தி கழுவிக்கிட்டு நான் வச்சு இட்லி ஊத்துவேன். இது வந்து நவதானிய இட்லியா, இப்போ வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் மாறிடக்கூடாது சொல்லிட்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அரைச்சி மாவு விரைவி உப்பு போட்டே விரைவி வச்சுட்டேன். இந்த ரெண்டு நமக்கு இனி வேகட்டு. நான் வந்து அடை தோசைக்கு ரெடி பண்ணிடுறேன். லாஸ்ட்ல நம்ம சட்னி ரெடி பண்ணலாம். நம்ம வந்து மினி இட்லி எடுத்தாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊற்றணும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா பொங்கி. இதனாலதான் நம்ம புளிச்சதை ஃப்ரிட்ஜில் வைக்காண்டான்னு சொன்னது. ஓகே, இனி அடுத்தால வந்து இட்லி வேகட்டு, நம்ம கார சட்னி ரெடி பண்ணுவோம். கார சட்னி சும்மா சாதா ஒரு குக்கிங் ஆயில்
பப்படம் வறுத்த எண்ணெய் போட்டுட்டு பூண்டு, நான் பெரிய பூண்டுனால நான் கொஞ்சமா தான் எடுத்துருவேன். உள்ளி, அப்புறம் கருவேப்பிலை, தக்காளி, கருவேப்பிலை, வத்தல் போட்டுவோம்னா காணாட்டா, நான் எடுத்து காணாட்டா நம்ம மிளகு பொடி போட்டுடலாம். அரைக்கும் போது ஒரு சின்ன துண்டு புளி போட்டு நம்ம அரைக்கணும்னா தாளிப்புண்டா. ஆமா, சட்னி மாதிரி தான் வைக்கணும். கொஞ்சம் தண்ணி இல்லாம கட்டி இல்லாம சட்னி மாதிரி தான் வைக்கணும். அதாவது வெள்ளைப்பூடு நம்மள்ட்ட கொஞ்சமா இருந்தனால நான் வெள்ளைப்பூடு குறவா போட்டிருக்கேன். உள்ளியும் வெள்ளைப்பூடு ஈக்குவலா போட்டிருக்கேன். இந்த இது வந்து வெறும் வெள்ளைப்பூடும் தக்காளி போட்டு வைக்கலாம், இல்லைன்னா உள்ளியும் தக்காளி போட்டு வசக்கினாலும் வைக்கலாம். ஆனா இந்த நவதானிய இட்லி இதுக்கெல்லாம் வெள்ளைப்பூடெல்லாம் போடும்போது டைஜஷன் எதுவுமே வராது. ஏன்னா ஹெவி அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வராது. டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணால லைட்டா ஒரு 1/4 பங்கு குக் பண்ணா போதும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சட்னி தாளிப்போம்ல, ஆஃப் பண்ணிடுவேன். நீ அரைக்கும்போது உப்பு புளி கண்டிப்பா போடணும். எடுத்துருவோம். எடுத்துருவோமா? புளி நிறைய இருக்கு போல இருக்கு. இல்ல நல்ல சாஃப்டா இருந்தாலும் கண்டிப்பா. நான் வந்து இதுல வந்து இது நம்ம எண்ணெயில பரட்டணுமா? எண்ணெய் ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணி இருக்கோம். ஓகே, இந்த நான் வந்து பொடி இட்லிக்கு வந்து இன்னைக்கு தவணை பொடி தான் ஆட் பண்ண போறேன். இதுல கடுகு எல்லாமே தாளிச்ச பொடி. ஓகே, நான் அதை வந்து எப்படின்னா சும்மா சைட் டிஷ் தேவை அப்படியே சாப்பிடுறோம். கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம வந்து இந்த பொடி ஆட் பண்ணணும்னா, ஏன்னு கேட்டா சூடோடி ஆட் பண்ணும்போது சில டைம் ஒட்டும், சில டைம் ஒட்டாது. நவதானிய தவணப்பொடி இட்லி ரெடி. இதுக்கு வந்து நான் லைட்டா லாஸ்ட்ல ஸ்ப்ரே. இது எப்படின்னா, இப்படி நம்ம ரெடி பண்ணி கொண்டு போயிட்டோம்னா லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். ஒரு டூருக்கு நம்ம வெளியில எங்கேயாவது போறோம்னு வைங்கலாம், இந்த இட்லி வந்து மத்த இட்லியை போல இல்லையா, பிரிந்து போவாது. ஓகே, சாஃப்டா இருக்கும். ஒண்ணு சாப்பிட்டு பாருங்க.
டேஸ்ட்ல எந்த மாற்றமே வராது. மாற்றம். ஓகே, இது ஒண்ணாச்சா? ஆமா. இது வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் ட்ரை ஆகாது. ஆமா. மத்தபடி ஆனா இந்த இட்லி ட்ரை ஆகும். ஏன்னா நம்ம நவதானியங்கள் அவ்வளவு. ஓகே ஓகே, ரெண்டாச்சா? ஆமா. உப்புமா வந்து செய்ய நேரம் டைம் இருந்ததுன்னா நம்ம உப்புமா செய்யலாம், இல்லைன்னா பரோபா செய்யலாம். ஐடியா இருந்தாச்சு. கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போடணும், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் போடணும். தண்ணி மிக்ஸ் பண்ணணுமா? பண்ணணும், இதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி கண்டிப்பா மிக்ஸ் பண்ணணும். கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் தாளிச்சு போடணும். நான் அதனாலதான் உள்ளி எல்லாமே குறைச்சு போட்டேன். இன்னும் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு தாளிச்சு போட்டுருவோமா? சாதா இட்லி தோசை சாப்பிடறது பதிலா இப்படி சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும்ல. கண்டிப்பாக. என்ன சேர்க்கணும்? கடுகு உளுந்தம்பருப்பு. கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திடுனா, இது கொஞ்சம் ஊத்துறாதான் வேணும், ஊத்தணும். அதுக்காக வேண்டி நான் இதை எடுத்துக்கிட்டேன். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும். கடுகு போடக்கூடாது, நான் எப்போ சொல்ல மாதிரி சொல்லிட்டேன். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் போடணும்னா, உள்ளி எதுக்கு நான் வசக்காம போட்டேன்னா பல்ல கடிப்படும் போது டேஸ்ட் லைட்டா புளிப்புகள் காரியங்கள் இருந்தாலும் தெரியாது. ஓகே, அது பொரியட்டு. இந்த நேரத்துல காயப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கலாம் லைட்டா. இந்த மாவுல சூடோடையே ஊத்திடணும். ஓகே, இது சூடோடி ஊத்தும்போது ஒரு மனம் வந்துச்சா? கண்டிப்பா கப்புன்னு இருக்கு மனம். காஞ்சாச்சு. காயணும், நல்லா காயணும்ல. சரிச்சா? ஏன்னா ஒண்ணுக்கு பசை இருக்கும், ஒண்ணுக்கு பசை இருக்காது. அதே மாதிரி ஒண்ணு சீக்கிரம் குக் ஆகும், ஒண்ணு சீக்கிரம் குக் ஆகாது. அதுக்காக வேண்டிதான் கொதிக்க எண்ணெயை இதுல ஊத்துனது. ஒரு 1/4 பங்கு அதுல வெந்துருமா, அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி மத்த அடைய போல இது கிறிஸ்பியா வராது, கொஞ்சம் சாஃப்டா தான் வரும். இல்ல அது போல வரல அப்படின்னு சொல்லக்கூடாதுல, அதனால சட்னி அரைக்க போறேன்.
புளி ஒரு துண்டு போட்டுருவோண்ணா. தக்காளி நம்ம நிறைய ஆட் பண்ணனால புளி லைட்டா போட்டா போதும். உப்பு, கொஞ்சம் வேகட்டும். அவ்வளவு வெரைட்டிஸும் இதுல வந்துடும். ஆமா. ஒவ்வொரு மாவுக்குள்ள கலருமே இந்த அடை தோசையில வந்துடும். ஏதோ பொடி போட்டு மாதிரி இருக்கு. இதே தோசைகள்ல நான் வந்து சாதா தோசையும் சுட்டு காமிக்கிறேன். இது அடை தோசை. ஓகே, இனிமேல் என்ன செய்யணும், என்னைக்குமே தோசைகள் நல்லா காஞ்சிட்டா தண்ணியை மட்டும் ஊற்றி நீட்டா தொடச்சிருவாங்க. அப்போ அந்த ஹீட் அவ்வளோ போயிடும். ஓகேயா, இனிமேல் மாவுங்க மீதில மாவுல நம்ம தண்ணி சேர்த்துருவோம்னா, தோசைனாலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து சுட்டாதான் எவ்வளவு தண்ணி இழுக்கு பாத்தீங்களா. இந்த நாள்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். குழிப்பணியாரமும் இதேதான். இதுக்கு வேற மெத்தட் ஒண்ணுமே இல்ல. கூட கேரட் காய்கறிகள் ஏதாவது ஆட் பண்ணிடலாம். அடை தோசை இது இழுக்க வருது. இது இந்த தோசை இப்படி வருங்களா, அடுத்த தோசை பாருங்க இதோடு சூப்பரா வரும். ஏன்னா நம்ம இது வந்து அடை தோசை சுட்ட கல்ல தான் சுட்டுருக்கோம். அடை தோசை சுட்டுக்கிட்டு அடுத்தால சாதா தோசை சுட்டா எந்த கல்லுமே சீக்கிரம் வராது. ஏன்னா அடை தோசை நல்ல கல் நம்ம வந்து தோசை வேகணும். அதனால இப்ப பாருங்க இது இருக்கட்டு. இது ஃபர்ஸ்ட் தோசை இல்ல, இவ்வளவாது இழுத்து வந்துச்சுல. இனி அடுத்த தோசை எப்படி வருதுன்னு பாருங்க. சட்னி அரைச்சாச்சு, நம்ம இனிமேல் அதை தாளிக்கணும். சூப்பரா இருக்கு, சுள்ளுன்னு இருக்கு, காரசாரமா. அதான் இது மேட்ரு. எல்லாரும் சொல்லுவா அது அடை தோசை சுட்டா வராதுன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. அடை தோசை சுட்டோம்னா ஒரே கல் போதும். சப்பாத்தியாக இருந்தாலும் அடை தோசையாக எந்த தோசையா இருந்தாலும் நான் சொல்ல ஒரே டிப்ஸ் என்னன்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி தொடச்சிடணும். தொடச்சிட்டு சிம்ல வச்சுக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்ல எண்ணெய் தேய்ச்சிட்டு இல்லை வெங்காயம் இருக்கலாம் வச்சு தடவிட்டோம்னா எந்த தோசையாக இருந்தாலும் கண்டிப்பாக வரும். ஓகேயா,
நமக்கு இன்னைக்கெல்லாம் நான்ஸ்டிக் எல்லாம் வந்து பண்டு நான்ஸ்டிக் விரும்புவாங்க. அவியல் மட்டும் தான் மிஸ்ஸிங். இந்த தோசைக்கு அவியல் நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. பாலமா இருக்கு. சூப்பராயிட்டா. சுட்டோன இந்த சிம்ல வச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை பார்த்து அப்ப நம்ம இந்த சட்னி கொஞ்சம் கட்டியாவே இது பண்ணிடுவோம். தண்ணி வேண்டாம். சாதா தோசை இட்லிக்கெல்லாம் சட்னி வந்து தண்ணியா எடுத்தா நல்லா இருக்கும். அடை தோசைக்குள்ள கட்டியா சம்மந்தி போல வச்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். சிம்ல வைப்போம். நான் ஃபர்ஸ்ட் சட்னி எல்லாம் அரைக்கணும்னு நினைச்சு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டேன். இது சூடாதான் இருக்கும். ஆஃப் பண்ணிடுவானா? ஓகே, சரி. நம்ம இனிமேல் பிளேட்டிங் பண்ணிட்டு பாப்போமா? ஓகே. இதுல ஒண்ணுதான் மிஸ்ஸிங், குழிப்பணியாரம். அது குழிப்பணியாரம் உப்பு மாவு வந்து நம்ம அடுத்த ரெசிபி போடலாம். என்ன டைம் என்ன லென்த் ஆயிட்டே இருக்குமா வீடியோ, அதனால சூப்பரா தவணைப்பொடி வச்சு ஒரு பொடி இட்லி கூட கார சட்னி, ஓகே, முருகல் தோசை, அடை தோசை, ஒரு ஃபேமிலியே சாப்பிடலாம். அப்படி கிடையாதுல்ல, ஒரு வெரைட்டி ஒரு நம்ம இன்னைக்கு ஒண்ணு ரெடி பண்ணுவோம்னா அதுல வந்து எத்தனை வெரைட்டிஸ் ரெடி பண்ணுவோம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் வைஸ் பிடிக்கும். எனக்கு சாதா தோசை பிடிக்கும், உங்களுக்கு அடை தோசை பிடிக்கும், குட்டியே மினி இட்லி எல்லாம் சாப்பிடுவாங்க. ஓகே, அப்ப நம்ம இப்படி செய்துட்டோம்னு உண்டுமானா அன்னத்தை டிஃபனு பிள்ளைங்களுக்கு வயிற்றுக்கு போன மாதிரி இருக்கும். நம்ம செய்ததுக்கு இவ்வளவு பலன் கிடைக்கும். அதுக்குதான் ஒன்ன வச்சு எத்தனை ரெசிபி ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு ஒண்ணு போட்டு நாளைக்கு ஒண்ணு போடும்போது நம்ம அது அப்ப இது மட்டும் தான் செய்ய முடியுமா அப்படிங்கிற தோணும். அதுதான் நான் கண்டினியூவாவே போட்டேன். இதுல குழிப்பணியாரமும் நம்ம செய்யலாம், உப்புமாவும் செய்யலாம். இட்லியை பிரித்து உப்புமாவும் செய்யலாம். உள்ளி போட்டு தான் வசக்கி செய்யணும். குழிப்பணியாரம் அஸ்யூஷுவல் நம்ம அடை தோசையை ரெடி பண்ணலாம். அது கூட கேரட் சீவி பொட்டேட்டோ எல்லாம் சீவி போட்டு நம்ம வந்து அழகா ரெடி பண்ணலாம். எல்லாமே ட்ரை ஆகும்னு கேட்டா கிடையாது, சாஃப்டா தான் இருக்கும். இந்த எண்ணெய் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம், எல்லா சைஸ் நவதானியங்களும் சேர்த்துருக்கோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணாலும் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.